ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு நம்ம வந்து அவங்க குடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு வந்து ஆயில் பெயிண்டிங் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து டெலிவரி குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல டிஜிட்டல் முறையில வந்து ஃபோட்டோஸ் வந்து கிரியேட்டிவா ஆயில் பெயிண்டிங் பண்ணணும் அப்டின்னா, தென் நீங்க எந்த ஃபோட்டோஸ் குடுத்தாலுமே சரி, முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஷன் பண்ணாம நீங்க குடுத்தா போதும் டாக்குமெண்ட்டா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது போல நாம யூனிக்கா அண்ட் கிளாசிக்கா வந்து பண்ணி குடுத்துருவேன். நீங்க இடத்துக்கு தகுந்தா போல இந்த ஃபோட்டோஸ் வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது மோர் தென் வெட்டிங் கேட்டகரியில தென் ஒருத்தருக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னா, அதுபோல நீங்க எந்த இடத்துக்கு தகுந்தா போல உங்களுக்கு தேவைனாலுமே அதை வந்து நீங்க ஈஸியா வந்து ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஃபோட்டோவுடைய ரெசல்யூஷன் நீங்க வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இது எல்லாமே மொபைல் ஸ்க்ரீன்ன்றதால சின்னதா தான் உங்களுக்கு வந்து என்னால காட்ட முடியும். இதுவே சிஸ்டம் வியூல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆயில் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒர்க்க வந்து வாங்கிக்க முடியும். ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்கு அப்படின்னா 1000 நான் வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். நம்மளது ஃபிக்ஸட் அமௌண்ட் நண்பா. தென் இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனல்ல வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் ரிலவென்ட்டா எவ்வளோ ஒர்க்க வந்து பார்த்துருப்பீங்க. தென் எல்லாமே ஃப்ரீயா குடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ப்ரொஃபஷனலா பண்ணிட்டுருக்கோம். நெறைய பேர் வந்து இது போல கேட்குறாங்க. ஸோ இத வந்து நம்ம இதுவுமே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் சப்போர்ட் பண்ணணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா என்னை டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க. தென் இது வந்து இப்போ பிஎன்ஜி நீங்க வந்து பார்த்துட்டுருக்கீங்க. இதிலயே வந்து ஒரு காப்பி பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. தென் இப்போ இது பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஃபோட்டோஸ்க்கு தகுந்தா போல யூனிக்கா பேக்கிரவுண்டு நம்ம வந்து குடுத்துருக்கோம் கிரியேட்டிவா. தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போ இதனுடைய ஒரிஜினல் காப்பி எப்படி இருக்கு அப்படின்றத அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதையுமே நீங்க வந்து பார்க்கலாம். தென் யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் காப்பி இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இப்படி இருந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து அப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்க்கலாம். ஒரிஜினல் ரா காப்பி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎஸ்எல்ஆர் ஓகேங்களா எடுத்தது. தென் ஃபோட்டோ வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு டாக்குமெண்ட்டா முடிஞ்ச மெயில்ல கூட அனுப்பிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோவுடைய ரெசல்யூஷன் எக்காரணத்த கொண்டு கம்ப்ரஸ் ஆகாத மாரி பார்த்துக்குங்க. அதேபோல நீங்க ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோல போய் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட ஃபைல் குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெசல்யூஷன் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. சீரியஸா சொல்றேன். கம்மி பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோ எடுக்குறீங்க அப்படின்னா, அத ரா காப்பி அப்படியே வாங்கி எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டீங்கன்னா போதுமானது. ஏன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஃபோட்டோவுடைய ரெசல்யூஷன் கம்மி பண்ணாம எனக்கு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் அவுட்புட் வந்து என்னால வந்து நீங்க எதிர்பார்க்கிறத விட ஹை குவாலிட்டியா குடுக்க முடியும். ஓகேங்களா? ரெசல்யூஷன் ட்ராப் அடிக்குது அப்படின்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் தான் ரெசல்யூஷன் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு ராவா அனுப்புறீங்களோ, ஒரிஜினல் காப்பி எனக்கு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் என்னால பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி தரதும் இல்லாம, குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஷன் பண்ணாம என்னால வந்து டெலிவரின்றது ஒண்ணு குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஃபோட்டோவா இருக்கு அப்படின்னா 1000க்கு வந்து நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா, இது போல உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எந்த ஃபோட்டோவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பே பண்ணி வாங்கிக்க முடியும். வித்தின் 48 ஹவர்ஸ்ல. பட் ஆனா ஃபோட்டோ வந்து 2 ஆர் 3 ஃபோட்டோஸ் இருக்குன்னா, பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் நண்பா. பட் என்னோட பிரைஸ் எப்பவுமே ஃபிக்ஸடா இருக்கும். குவாலிட்டி வைஸ் நான் எப்பவுமே காம்ப்ரமைஷன் பண்ண மாட்டேன். உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டர்ஸ் வந்து குடுத்து பாருங்க. உங்களுக்கு 100% நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா, அகைன் வந்து ஆர்டர்ஸ் குடுங்க. தென் இது வந்து ஒரு பிசினஸாவும் நீங்க வந்து எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? நான் கேட்குற அமௌண்ட் மட்டும் எனக்கு குடுத்தா போதும். நீங்க மேல எவ்வளோ வேணா கொட்டேஷன் வச்சு நீங்க வந்து சேல்ஸும் பண்ணிக்கலாம். தென் ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆக்சுவலா உண்மையா சொல்லப்போனா, இந்த வீடியோக்கு கிரெடிட் மொத்தமே இந்த யூசர்ஸ்க்கு தான், அதாவது இந்த ஆர்டர்ஸ் குடுத்தார்ல அவருக்கு தான் நம்ம குடுத்தாகணும். ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து டாடியோட ஃபோட்டோன்றதால வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடாதீங்கன்னு தான் சொன்னாரு. பட் ஆனா நானா தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா, நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணி குடுத்தாலுமே எல்லாருமே இதே ரீசன் வந்து சொல்றாங்க. ஃபர்தரா நாம ஒர்க் பண்ண ஃபைலே கூட அனதர் பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணி நான் தான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டுர்றாங்க. பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் மெம்பர் தான் இதில வந்து ஒர்க் பண்றாங்க. கிரெடிட் மொத்தமே அவங்களுக்கு தான் போகுமா தவிர, பட் ஆனா இங்க வந்து அட்மின் பார்த்தாச்சுன்னா, ஓனர் பார்த்தாச்சுன்னா நான் தான். வெப்சைட்க்கு எல்லாத்துமே, அதாவது குமரன் நெட்வொர்க்னு ஒரு பிராண்டுன்னு பார்த்தாச்சுன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா நான் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கிரெடிட் மட்டும் தான் எனக்கு வரும். பட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஆயில் பெயிண்டிங் இது ஃபுல்லாவே நானா பண்ணிடுவேனான்னா, எல்லாத்துக்குமே டீம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அவங்கவங்க கிரெடிட் அவங்கவங்களுக்கு தான் போய் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுபோல தென் இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான கிரியேட்டிவிட்டி எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். அவர் வேண்டான்னு சொன்னாரு. நான் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோவா. சம்டைம் இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து எல்லாருக்கும் கிரெடிட் குடுக்கறதுக்கான காரணமும் கூட. ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். எங்க ஒர்க்கு பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆஃபீஸ் மட்டும் தான், அதாவது ஆஃபீஸ்க்கு நான் ஓனரா இருக்கலாம். ஓகேங்களா? என்னுடைய ஃபேஷன் என்ன, நான் ஃப்ளெக்ஸ் பேனர் ரெடி பண்ணி குடுக்கணும்னா, அதுக்கு மட்டும் தான் ஓனரா இருக்க முடியும். இதுபோல ஆயில் பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா,
தென் இது போல் ஆயில் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று தேவை. ஓகேங்களா? நம்ம வந்து எதனா ஒரு டைமில் ஒன்று தான் பண்ண முடியும் நண்பா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருப்பீங்க, லேப் வச்சுருப்பீங்க. தென் நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஷூட்டராக இருப்பீங்க, அல்லது ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருப்பீங்க. தென் நீங்கள் யாரோ ஒன்றா இருங்க. பட் ஆனால் கிரெடிட் வைஸ் யாருமே இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. என் டீம் மெம்பர் ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்த வந்து அவருடைய பேர் அண்டு நேம் வந்து கான்டாக்ட் நம்பர் சொல்ல முடியாதே தவிர, பட் ஆனால் என்னால் கிரெடிட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம டீம் மெம்பர் ஒர்க் பண்ணுற குவாலிட்டி இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, தென் ஆர்டர்ஸ் கொடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறேன்றது அப்போ தான் புரியும். நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஸோ ஒன் டைம் ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை கொடுக்குன்றத அந்த அர்த்தம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். தென் கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.